மனுஷனா இருந்தாலும் முதல்ல நல்லதை கொடுப்பாங்க, அப்புறம் அப்படி சாதாரணமானதான் வரும். ஆனா இருந்ததை காட்டிலும் இவர் கொடுக்கறது தான் பெஸ்டா இருக்குது. ஆமென். இது வரைக்கும் நீங்க வாழாத வாழ்க்கைக்குள்ளார கர்த்தர் நடத்த விரும்புறாரு உங்களை. அது வளமான வாழ்வு, நலமான வாழ்வு. முன்னெல்லாம் அற்புதம் அளிக்கும், சுகமளிக்கும் ஆராதனை, அற்புதம் நடக்கிற ஆராதனைனா பயங்கரமா கூட்டம் வரும் இல்லைங்களா? பயங்கர. இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா ஆஸ்பத்திரி போனால் சுகம் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு போகிறான். ஆனால் ஆஸ்பத்திரி போனால் சுகம் இல்லாமல் சாகிறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இந்த அற்புதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வெறும் தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். மாறவே முடியாது, மாற்றவும் முடியாது. மாற முடியாத காரியங்களை அங்கே இயேசு மாத்துறார். அல்லேலூயா. பைபிள் கரங்களுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அற்புதமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த வாரத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். போன வாரம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். மோசேயை குறித்தும் பேதுரு குறித்தும். என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தால் கூட, என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கூட கர்த்தர் வார்த்தை சொல்லுதா, அதை நம்ம நம்பும்போது அந்த நம்பிக்கையின் மூலமாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ணும், ஏற்படும். ஆமென். விசேஷம்னா மோசேக்கு ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொடுத்தார். எங்கே பயந்து நின்னா, எங்கே பயந்து வாழ்ந்தானோ அந்த இடத்துல ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து நிற்க வச்சு எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு. அல்லேலூயா. யார் பார்த்து பயப்படுறா? பார்வோனே பயப்படுறான். தேவன் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை மோசேக்கு கொடுத்துருந்தார். அதுதான் மோசேயில் 91 சங்கீதம் எழுதும்போது தெரியும், உன்னதமானவரின் மறைவில் இருந்தேன், சர்வவல்லவரின் நிழலில் இருந்தேன். இப்போ கர்த்தர் இப்படிலாம் பாதுகாத்தாரு. என்ன ஏன்னா நிற்கிற இடம் ரொம்ப மோசமாக டேஞ்சரான இடம். அப்படிப்பட்ட இடத்துல மோசேவை நிற்க வச்ச தேவன் இன்னைக்கு நம்மளே நிற்க வைக்க நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த மாலை வேலையில் நான் நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நல்லா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மைண்ட் செட் நமக்குள்ளார எப்பயுமே என்ன பண்ணும், இருக்கணும். யார் உங்களை நல்லா வாழணும்னு விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, ஒன்று கட்டுன புருஷனாக இருக்கலாம், கட்டுன மனைவியாக இருக்கலாம், பெத்த பிள்ளைகளாக, யார் உங்களை நல்லா இருக்குன்னு நடக்கணுனாலும், இது ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். ஏன்னா எங்கேயாவது போய் ஏதாவது வரும்போது யாருமே அந்த அளவுக்கு பெருசாக யோசிக்கிறது இல்லவே இல்லை. ஆனால் இந்த கடவுள் மாத்திரம் நம்மளை எப்பயுமே யோசித்து கொண்டே என்ன பண்ணுறாரு, 24 மணி நம்மளை குறித்து யோசனையில் இருக்கிறார். நம்மளை எப்படி முன்னேற்றலாம், எப்படி வாழ வைக்கலாம், எப்படி உயர்த்தலாம். அப்போ யாருமே ஏற்றுக்கொள்ளனாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்குங்க. சத்தத்தை கேட்குற நீங்கள், கர்த்தர் என்ன வாழ வைப்பார், கர்த்தர் என்ன உயர்த்துவார், கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துவார். எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையின் பாங்க என்ன பண்ணும், மாறும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் நடக்கிற அடையாளங்கள் அப்படி சொல்கிறார் இல்லையா? அப்போல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக விசுவாசிக்கும் போது அதில் ஒரு மாறுதல் என்ன பண்ணும், வரும். அப்போ மாற்றங்களை விரும்புகிற நாம மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அதிகம் விரும்பணும். ஆமென். கத்திரிமேட்டில் சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 3 வாரமாங்க மாற்றவே முடியலையா, கண்டிப்பாக மாறுன்னு நம்பணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அனுசரிச்சே போயிட்டோம். வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அனுசரித்து போயிடுறோம். அனுசரித்து போகிறது நல்லது. இப்போ கணவன் ஒரு பிரச்சனையாக இருக்குது, கணவன் அனுசரித்து போகிறது நல்லது. ஆனால் அனுசரித்து போகிற நீங்களும் நானும் உள்ளத்தில் என்னத்தை வச்சுக்கிட்டு நான் அனுசரிக்கிறேன். அப்போ ஏன்னா அங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்குது அற்புதத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். முதல் அற்புதத்தை பற்றி. அற்புதம் நடந்து எல்லாருக்கும் தெரியும், தண்ணீரை திராட்சரசமாக மாறுனுது. அப்போ மாற்றங்கள் தண்ணீரை திராட்சரசமாக மாறவே மாறாது. நமக்கு இது தெரிஞ்சு, பைபிள் தெரிஞ்சால் நம்ம சொல்கிறோம். இப்போ இது தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களை கேட்டோன்னா தண்ணி திராட்சரசமாக மாறனா அதெல்லாம் மாறாது. இப்போ யாரையும் வெளில போய் கேட்டு பாருங்கள், கொஞ்சம் மண்டை கழண்டு போச்சு உங்களுக்கு.
அப்படிம்பாங்க. அப்போ நம்ம பைபிள் சொல்கிறது என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். ஆனால் உண்மையிலே அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாறவே முடியாது. திராட்சை பழத்தில் திராட்சை ரசம் வரலாம், ஆப்பிளில் ஆப்பிள் ஜூஸ் வரலாம் இல்லையா? அப்போ அதுக்கு அதில் தான் வரும். ஆனால் வெறும் தண்ணீர். இப்போ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறத அந்த முதல் அற்புதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. நானும் 3 வாரமாக அதை வேறு ஏதாவது அற்புதத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே போனால் மட்டும் அந்த அற்புதமே திரும்ப திரும்ப வருது. அப்படி வரும்போது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகமும், ஆமாம் எப்படி இதில் இவ்வளோ விஷயமா இருக்க, நான் இதை எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், அற்புதத்தை நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ அதை திரும்ப நான் சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன பண்ணுது இருக்குது. அல்லேலூயா. முன்னெல்லாம் அற்புதமளிக்கும் சுகமளிக்கும் ஆராதனை, அற்புதம் நடக்கிற ஆராதனைனா பயங்கரமாக கூட்டம் வரும் இல்லைங்களா? இப்போல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா ஆஸ்பத்திரி போனால் சுகம் கிடைக்க போகுதுங்க அப்படின்னு போகிறான். ஆனால் ஆஸ்பத்திரி போனால் சுகம் இல்லாமல் சாகிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ இந்த அற்புதத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வெறும் தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார். மாறவே முடியாது, மாற்றவும் முடியாது. மாற முடியாத காரியங்களை அங்கே இயேசு மாற்றுறார். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை மாற்றுது. அப்போ இன்றைக்கி நானுமே அப்படி தான் என்றது. மாறு இல்லையா? இயேசு வார்த்தை சொல்லும்போது என்ன பண்ணது? மாறும். அப்போ மாறுன்னு சொல்லி அந்த வார்த்தையில் நான் எண்ணும் போது தான் எனக்குள்ளார மாற்றங்கள் உண்டாகும். அப்போ கண்டிப்பாக அது மாறணுமா? எனக்குள்ளார மாற்றம் உண்டாகணும். இப்போ பிரச்சனை என்ன, எனக்குள்ளார மாற்றம் வரணும். ஆமாம், தண்ணீரை திராட்சமாக பண்ணப்பட்டது போல் நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்குள்ளார வரும்போது எனக்குள்ளார மாற்றங்கள் என்ன பண்ணும்? அது நோயாக இருக்கலாம், அது பேயாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு விடுதலை வரும். நம்ம நினைக்கும் போது விடுதலை என்ன பண்ணுது? வருகிறது. அதில் போன வாரம் பார்க்கும்போது அதை எனக்கு நல்லா இருந்தாலும் சொல்கிறேன். போன வாரம் பார்க்கும்போது என்ன பார்த்தோன்னு சொல்லும்போது, அந்த பந்து விசாரிப்புக்காரன் விரும்பி நம்பி கொடுத்தான், அதை சொல்லிட்டேன். அதை என்ன அடுத்து என்ன சொல்கிறேன்னா, கொண்டு போய் கொடுக்குறான். ருசி பார்த்த பிறகு அவன் ஒன்று விஷயம் சொல்கிறான். எப்பா எப்பயுமே ஒரு திருமணம்னா நல்ல ரசம்தான் முன்னாடி இருக்கும். ஆனால் இந்த ரசம் முன்னாடி கொடுத்து நல்ல ரசமாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ரசத்தை காட்டில் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் அவன் கொடுக்குறான். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ விசேஷமாக ஒரு காரியத்தை ஆண்டவங்க செய்கிறாரு. அப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை, இன்னும் அதிகப்படியான ஒரு காரியத்தை அங்கே நமக்கு என்ன பண்ணுறாருல கற்றுக் கொடுக்குறாரு. ஆமென். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எந்த மனுஷனா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி, நாங்களாம் சொல்லி கொடுத்தேன். ஒரு கல்யாண வீட்டில் சாம்பார் குறைஞ்சிருச்சு அப்படின்ன உடனே எதை கலப்பாங்க தெரியுமா? ரசத்தை தான் கலப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. இங்கே சொல்லும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் முதல்ல நல்லதை கொடுப்பாங்க, அப்புறம் அப்படி சாதாரணமானதான் வரும். ஆனால் இருந்ததை காட்டிலும் இவர் கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஆமென். இது வரைக்கும் நீங்கள் வாழாத வாழ்க்கைக்குள்ளார கர்த்தர் நடத்த விரும்புகிறார் உங்களை. அது வளமான வாழ்வு, நலமான வாழ்வு. அப்போ அங்கே சொல்லும்போது ஒன்றை விட்டுட்டாங்க. அங்கே சொல்லும்போது நீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கே தான் நான் வைக்கிறேன். எந்த மனுஷனாக இருந்தாலும் முன்னர் ருசி நல்லதை கொடுப்பாங்க, திரும்ப நல்ல தினமும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷனும், இந்த இயேசுவோ, இவர் மனுஷனாக தான் அங்கே இருக்கிறாரு. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, அங்கே தான் அங்கே மெயின் பாயிண்ட் அங்கே வைக்கிறார். இந்த மனுஷன் பாரு, ருசி குறைந்ததை தான் எல்லாம் கொடுப்பான். ஆனால் இந்த மனுஷன் முன்ன இருந்ததை காட்டிலும் பெஸ்ட்டாக என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். ஆமென். அப்போ மனுஷனாகிய இயேசு தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது மனுஷனாக இருக்கிற நமக்கும் அந்த மாற்றங்கள் உண்டாகுங்கிறத அங்கே காமிக்கிறார். அல்லேலூயா. அங்கே விஷயமே தான். அப்போ மனுஷனாக நான் இருக்கிறேன், நீங்கள் மனுஷன் தானே, மனுஷி தானே. அப்போ மாற்றம் உண்டாகுமா? ஆனால் நாம தான் முடிவு பண்ணுறோம், என் கணவர் மாற மாட்டார், என் பிள்ளை மாறாது, என் மனைவி மாறாது, என் சூழ்நிலை மாறாது. அப்போ எதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட வரோம்? புரியுதுங்களா? அப்போ நான் மனுஷனாக இருக்க, மனுஷனியாக இருக்கிறேன். அங்கே மனுஷனாக இருந்த இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். எப்படி செஞ்சார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அற்புதம். அப்போ மாற முடியாத ஒரு காரியங்கள் வந்துச்சு, மாற்றங்கள் உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு? முன்ன இருந்ததை காட்டிலும்
சுவை மிகுந்த. ஹல்லேலூயா. அப்ப எப்படி அது உண்டாச்சு? வார்த்தையின் மூலமாக. அப்ப இன்னைக்கு நீங்க நம்பணும், எனக்கு வளமான வாழ்வு, நலமான வாழ்வு உண்டு. எப்படி அது உண்டாகும்? தேவனுடைய வார்த்தையால் அது உண்டாகும். அதை தான் இங்க சொல்றாரு, நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாகவும் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வு இருக்கும்படியா நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இயேசுவை தெரியும், இயேசு வார்த்தை தெரியும். இயேசு வார்த்தையும் ஒன்று, தேவனும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. தேவனும் தேவனுடைய வார்த்தையும் வரும்போதெல்லாம் அங்க எப்படிப்பட்ட வாழ்வு நடக்கும்னா, வளமான நல்லமான, வளமான நல்லமான. ஆமென். வெல்த் அண்ட் ஹெல்த் ரெண்டும் ஒன்னோட ஒரு தொடர்புடையது. ஹல்லேலூயா. ஏன் தொடர்பு சொல்லணும்னா, நிறைய பேர்கிட்ட வெல்த் இருக்கு, ஆனா ஹெல்த் இல்லாம வெல்த் போறாங்க, ஹெல்த்துக்காக போயிடுது. அப்ப வெல்த் இருக்குது, அவங்ககிட்ட ஹெல்த் இல்லாம இருக்கிறதால வெல்த் போறான், ஹெல்த்துக்காக போயிடுது. அப்ப வாழ்க்கை முழுக்க அந்த வெல்த் போறான் எங்க தான் போயிடுது? ஹெல்த்துக்காக போயிடுது. அப்ப வெல்த்தும் முக்கியம், ஹெல்த்தும் முக்கியம். இப்ப நிறைய பேருக்கு ஹெல்த் இருக்குது, வெல்த் இல்லை. இதுவும் பிரச்சனை தான். இதுவும் அதான் ஆண்டவருக்கு சொல்லும்போது அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன், கர்த்தர் நல்லவர் ஆனா வல்லவர். இயேசு நல்லவருங்கிற அவர்கள் இயேசு வல்லவர்னு அவங்களுக்கால விளங்கி கொள்ளவே முடியல. இன்னைக்கு நம்ம விளங்கிக்கணும், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அதை விளங்கினாதான் அவர் வெல்த்தையும் கொடுப்பாரு, ஹெல்த்தையும் கொடுப்பாருன்னு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நம்ம விளங்கிட்டு, ஆண்டவரே நிறைய காரியத்தை எனக்கு சொல்கிறீங்க, ஆனால் வளம் நலம் மாத்திரம் எனக்கு என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த வளம் நலத்தில் மட்டும் என்னால் வாழவும் முடியல. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ சாதாரணமாக ஒரு ஜுரம், ஒரு ஒரு தும்மல், இருமல், அதை சொல்லல. ஹல்லேலூயா. ஒரு டிசீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அதில் விடுதலை ஆக முடியுமா? இப்போ நமக்கு என்னென்னா, அப்படி இது பண்ண பிரதர் பாரு நலம்னு சொல்லிட்டு இவர் இரும்புற பாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிதான். ஏன்னா பிசாசு எப்பயுமே நம்மளை எப்படி டைவர்ட் பண்ணுவோம் தெரியுமா? இவரே நல்லா தான் போதிக்கிறாரு, ஆனால் இவர் இரும்புறாரு பாரு. அப்போ போதிக்கிறவருக்கு சுகம் கூடாது இருக்கணும்ல. புரியுதுங்களா சொல்றது? ஏன்னா நீ கேட்குறவங்க அதை விசுவாசிட்டீங்கன்னா நீங்கள் சுகமாயிடுவீங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், நமக்குள்ளார இந்த மாதிரி எண்ணங்களை கொடுப்பான். நானுமே சில பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்கும்போது இருமுனாங்கன்னா, என்ன அது நல்ல பிரசங்கம் பண்ண ஆனால் இரும்புறாரியா அப்படின்னு தோணும். ஏன்னா நமக்குள்ளார பிசாசு கொடுக்குற எண்ணம் அது. அதை டவுட் வந்துச்சுன்னா அதை நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். சொல்கிறது என்ன பண்ண மாட்டோம்? ரிசீவ் பண்ண மாட்டோம். நல்லா பிரசங்கம் பண்ணுறான், ஆனால் ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்? அவருக்கு சுகம் கொடுக்கலையா, எனக்கு இப்படி சுகம் கொடுப்பாரு. புரியுதுங்களா? ஆனால் இங்கே அதான் சொல்கிறேன், ஆண்டவர் வார்த்தை திரும்ப திரும்ப வர்றேன், நானும் அவைகளுக்கு. அப்போ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் கொடுக்கிற தேவன். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும், அந்த வாழ்வு வளமான வாழ்வு, நிறைவான வாழ்வு, பெருக்கமான வாழ்வுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பெருக்கமான வாழ்வு வாழும்படி ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல வைங்க, அப்ப பெருக்கத்தின் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பெருக பண்ணுகிறார்? வளம் நலம், வளம் நலம். நல்ல வளத்தில் இருப்பேன், ஆனால் ஒன்றில் கூட நலம் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அதற்காக தான் நாங்கள் திருவிருந்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணுறோம், எடுங்க, அதை எடுங்க. அப்போ அதை எடுக்கும்போது என்ன நடக்குன்னா, நான் உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளார மேலோங்க ஆரம்பிக்குது, பலவீனங்கள் எனக்கு கீழோங்க வரும். ஏன்னா உடன்படிக்கையில் என்னென்ன பண்ணுறேன் இருக்கிறேன். பழைய உடன்படிக்கையிலே ஆபிரகாமுக்கு அந்த உடன்படிக்கை வேலை செஞ்சிச்சு. ஆபிரகாம் எப்படி பிள்ளை பெற்றுட்டேன் தெரியுமா? ஆண்டவர் விசுவாச்சான், ஆண்டவர் வார்த்தை விசுவாசம் எல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த உடன்படிக்கைக்குள்ளார வந்தான் பாருங்க, அந்த உடன்படிக்கை தான் அவனுக்கு அந்த புத்திர சுவாய்கிறதை ஏற்படுத்தி, அப்போ அவனுக்கு வெல்த்தை கொடுத்துச்சு ஆண்டோட இருக்கும்போது எல்லாம் பண்ணும்போது. ஆனால் ஹெல்த் கொடுத்து பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு அவனால் முடியல. ஆனால் அந்த உடன்படிக்கையில் வரும்போது அந்த உடன்படிக்கை அவனுக்கு வெல்த்தும் கொடுக்குது, வெல்த்தும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். அப்போ நமக்கும் அப்படிதான் ஆண்டவர். அப்போ இன்னைக்கு நாம் விசுவாசிக்கிறவர்கள் நம்ம யாருடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், யாரை சார்ந்தவர்கள் பைபிள் சொல்லுது? ஆபிரகாமுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாம். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, வெல்த் ஹெல்த் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேட்டு வெல்த் ஹெல்த் எனக்கு உண்டு. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தை எல்லாம் ஓகே. எனக்காக கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய ஆளா நான் என்ன பண்றேன் இருக்கிறேன். ஆமென்.
அப்ப அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். எது? ஆபிரகாமுக்கு வெல்த் இருந்துச்சு, ஹெல்த் இருந்துச்சு. அப்ப எனக்கு வெல்த் இருக்கும், ஹெல்த்தும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வெல்த்தாவும் இருப்பேன், ஹெல்த்தாவும் இருப்பேன். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பம் என் விருப்பம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்றது. ஹல்லேலூயா. ஏன்னா கலாத்தியர்ல அப்படிதான் சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப விசுவாச மார்க்கத்தார்கள் யாருடைய பிள்ளை? நான் ஆபிரகாமுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கையில் இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன். நீங்கள் என்னங்க போன வாரம் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் இப்போ ஆபிரகாமுடைய பிள்ளைங்கிறீங்களேன்னு? இல்லை, நான் பழைய உடன்படிக்கை இருக்கிற ஆசீர்வாதத்தில் நான் சொந்தக்காரன், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். நான் எப்படி சுதந்திரிக்கிறது? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது அதை நான் சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது நான் சுதந்திரிக்க முடியும். இயேசுவின் அந்த தேவனுடைய வார்த்தை மேலே அதிக நம்பிக்கை வைக்கும் போது அதை நான் சுதந்திரிக்க முடியும். ஆமென். அப்ப அது எனக்குள்ளாரையும் ஆண்டவர் வார்த்தைக்குள்ளார இருக்கிற காரியங்கள் அது. அப்ப நான் ஒவ்வொரு நேரமும் விசுவாச மார்க்கத்தார நான் இருக்கிறேன். அப்பனா நான் ஆபிரகாமுடைய பிள்ளையா என்ன பண்றேன்? இருக்கிறேன். ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறதால 100 வயசு ஆனாலும் எப்படிதான் இருப்பேன்? நல்ல இளமையா இருப்பேன். அப்ப 100 வயசு ஆயிடுச்சுங்க, ஆனா இளமையா இருந்தா தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவே. இப்போ உலகம் சொல்லுதுல்ல, 35 வயசு பெண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு நீதி வச்சிடுறாங்க. அதை தாண்டி தான் பிள்ளைய கத்தர் கொடுக்குறாரு. பாரதி சகோதரி வந்து வாங்கல, அவங்க நாத்தனார் பொண்ணுக்கு 35 வயசு 37 வயசு அந்த பாப்பாவுக்கு. யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் முடியல, அவங்களுக்கும் முடியல தான், அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. அதை அவங்க யோசிக்கவும் முடியல. ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வரும். அங்கே போனவனே போயிடும். எத்தனையோ முறை அவங்களுக்குள்ளார இங்கே போயும் அங்கே போயும் இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி சில நேரம் அது சரியில்லாமல் போயும். அப்போ அவங்களுக்குள்ளார மனச்சோர்வுகள் வருது. சோர்வு வரும்போது தான் நம்ம வேலை என்ன? என் வேலை என்ன? அந்த மனச்சோர்வை நீக்கணும். ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொடுக்கணும். அப்போ வார்த்தைகளை கொடுக்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய நம்பிக்கை என்ன பண்ணுச்சு? வர ஆரம்பிச்சா கூட அதை மருத்துவம் சொல்லுது. ஸ்கேன் எடுக்கும் போதெல்லாம் பிரச்சனை, கடைசி வரைக்கும் ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை சொல்கிறாங்க, அந்த பிரச்சனை சொல்கிறாங்க, எந்த பிரச்சனை இல்லை. ஸ்கேனு பொய், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. ஸ்கேனு பொய், இதை நம்புங்க, ஆண்டவர் வார்த்தை நம்புங்க, ஜெபம் பண்ணுறேன் போங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே போய் ஸ்கேன் எடுக்கும்போது பிரதர் ஸ்கேன் எடுக்க போகிறோம்பாங்க. அப்போ எல்லா நேரத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை அவங்க நினைப்பூட்ட இன்னைக்கு பார்க்குறோம். அற்புதமான ஒரு குழந்தை அவங்க கையில் என்ன பண்ணுது? அப்போ உலகம் சொல்லலாம் 30 வயசுனா 40 வயசு நான், ஆனால் பைபிள் சொல்லுது 100 வயசான இளமையாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிக்கணும். அப்படி ஏன்? ஒருவேளை ஆபிரகாம் அப்படி இப்படி போனான், ஆனால் அது உடன்படிக்கை அவனை கொண்டு வந்து வெல்த்தாவும் ஹெல்த்தாவும் மாற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ சில விஷயத்தில் ஹெல்த் இஷ்யூ நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூவை நம்ம முக்கியமாக எடுத்து இனிமேட்டு இது செய்ய மாட்டேன்னு வந்துட்டோம்னா ஹெல்த் இஷ்யூ வராது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு, நமக்குள்ளார ஒரு எண்ணங்கள் மேலோங்கும் போது நான் ஹெல்த்தாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ வெல்த்தை மட்டும் யோசிக்கிற நீங்கள் ஹெல்த்தையும் யோசிச்சிட்டிங்கன்னா லாங் லைஃப் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்ன பண்ணாது? வராது. ஆமென். அப்போ ஆபிரகாம் அதான் சொல்கிறாரு, ஆபிரகாம் விசுவாசிச்சான்ப்பா, அவன் பிள்ளை நீ பேசிக்கும் போது நீ வெல்த்தாவும் இருப்ப, ஹெல்த்தாவும் இருப்ப, உன் சந்ததியும் எப்படி தான் இருக்கும்? ஹல்லேலூயா. சில பேர் வயசான பிள்ளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப நோஞ்சானா இருக்கும். எந்த பொட்டேஷன் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணாது. ஆனால் ஈசாக்கு அப்படியே இருந்தார். நம்ம 2 விஷயத்தை எப்பயுமே யோசிக்கணும். உலகம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பைபிள் அதற்கு எதிர்மறையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இதை நம்புகிறோமா, அதை நம்புகிறோமா? இதை ஏன் நம்ப சொல்கிறேன்னா, இவன் பைபிள் படி சொல்கிறது உண்மை, சத்தியம் நமக்கு புரியுது. ஆனால் இந்த வாழ்க்கை ஈசாக்கு இந்த உலகத்தை தான் வாழ்ந்தான். இந்த உலகம் சொல்லுதில்லை இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லுதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் தான் ஆபிரகாம் வாழ்ந்தார், இந்த உலகத்தில் தான் ஈசாக்கும். அப்போ இன்னைக்கு நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆமாம் அப்படி தானே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு எனக்கு வரும் தான். எல்லாருக்கும் அது ஒரு பாடம் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா முடிவு பண்ணிக்கணும்.
எங்கள் அப்பாவுக்கு இருந்ததால எனக்கு வராது. ஏன்னா என் டிஎன்ஏ மாறிடுச்சு. எங்கள் அப்பா அப்போ வேற. எத்தனை பேருக்கு புரியுது? எங்கள் அப்பா வேற. சொல்லுங்கள், எங்கள் அப்பா வேற. அப்போ எங்கள் அப்பாவுக்கு 40 வயசில் இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு 50 வயசுல இருந்துச்சு, அதனால் எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது. அப்போ நீங்கள் நல்லா முடிவு பண்ணிக்கணும். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூர்ணமான வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்து வந்ததை அவர் சொல்கிறாரு. வந்தது மாத்திரமல்ல, வந்து செய்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவரை யார் விசுவாசிக்கிறாங்க, அவரை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாக மாறுறோம். அப்போ என்ன பிள்ளை வருது, அவர் எப்படிலாம் வாழணும்னு நினச்சிடறாரோ அப்படிலாம் என்னை வாழ வைக்க போகிறார். நீ நம்ம பிள்ளை சொல்லுமில்ல, நான் எப்படிலாம் வாழணும்னு நினச்சிடா தம்பி, வாழ முடியலடா, நீ வாழ்டானா அதெல்லாம் நீ நினச்சின்னா நீ வாழ்ந்துக்க, என்னை விட்டுருங்குது. அவர் சொல்கிறாரு, அப்பா நீ கொஞ்சம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிரு, நீ கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிரு, உன்னை மட்டும் வாழ வைக்கிறேங்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அது சபையில் வந்தவங்க யார் விசுவாசிக்கிறோம் அவங்க வாழ்வாங்க. சபைக்கு சரியாக வருத்தால வாழுதில்லை. வரணும், விசுவாசிக்கணும், கேட்கணும், நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை பெருசாக மதிக்கணும், அதை பெருசாக எண்ணணும். அல்லேலூயா. அப்படி எண்ணிட்டிங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை வாழ வைக்க தேவன் நல்லவர் என்ன பண்ணுறார், இருக்கிறார். ஆமென். அப்போ ஆபிரகாமை அப்படி தான் ஆண்டவர் வாழ வச்சார். ஒரு இடமோ ஒரு நிலமோ அவனுக்கு சொந்தம் எதுவுமே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் வந்தவனை ஒரு ஜாதியை ஆண்டவர் என்ன பண்ணி மாற்றி தேசத்தை கொடுத்து, இந்த தேசத்தில் நான் எங்கே காண்பிக்கிறேன் அந்த தேசத்துக்கு போ, அங்கே இரு, அந்த இருக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தங்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் வளமான வாழ்வும் நலமான வாழ்வுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறாரு, புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறாரு. நான் பழைய உடன்படிக்கையிலையும் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு, புதிய உடன்படிக்கையிலும் ஆசீர்வாதம் உண்டு. அதனால் ஆசீர்வாதம் தப்பவே தப்பாது. என்னை விட்டு போகவும் போகாது. என்னை விட்டு தரித்திரம் வேணால் போகும், வறுமை வேணால் போகும், ஆனால் ஆசீர்வாதம் என்னை விட்டு போகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அப்போ இன்றைக்கி நல்லா விளைவிக்கணும். ஆண்டவரே, நான் எந்த மார்க்கத்தை இருக்கிறேன், எதை விசுவாசிக்கணும், எதை நம்பணும், எதை ஏற்றுக்கொள்ளணும், உலகத்தை சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? உலகம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லும், ஆனால் ஆண்டவர் வார்த்தை மாதிரி தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசவே பேசாது. உங்களை மாற்றி அமைக்கிற விதத்தை தான் ஆண்டவர் வார்த்தை பேசும். ஆமென். அதனால தான் சொல்கிறேன், மாற்றங்கள் உண்டு. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அனுசரித்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். என் உடம்பு நான் நல்லா வாழணும்னு போராடுது. அல்லேலூயா. எதை சாப்பிட்டாலும் சுத்திகரிக்குது, எல்லா காரியத்தையும் செய்யுது, போராடி அதில் அது வெற்றி பெறுது. ஆனால் நாம் மாத்திரம் அந்த எண்ணமே இல்லாமல் என்ன பண்ணுறோம், வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம். வந்தால் நீங்கள் நினைக்கணும், நான் போராடி அதில் வெற்றி பெறுவேன்னு சொல்லி. எத்தனை பேர் வெற்றி பெறுவீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கி கடனில் இருக்கிறோமா, வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. நோயில் இருக்கிறேன்னா வெற்றி பெறுவேன். அப்போ எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ வார்த்தை பூரா உடன்படிக்கையாக இருக்குது. வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது? உடன்படிக்கையின் வார்த்தையாக இருக்குது. அப்போ உடன்படிக்கையின் வார்த்தையாக இருக்கிறதால, அந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நான் நம்புறதால, அந்த உடன்படிக்கை எனக்கு எப்போ பார்த்தாலும் வேலை செய்துட்டு என்ன பண்ணும், இரவு பகல் அதுக்கு பிரச்சனையே இல்லை. நான் தூங்கிட்டு இருப்பேன், உடன்படிக்கை என்ன பண்ணும், நடந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஃபோனு பாருங்கள், 28 நாள் ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கொடுக்குறான். 28 நாள் முடிஞ்சவொடனே அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நின்றுது. 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவனாவே ஃபோன் பண்ணி சொல்கிறான், முடிய போகுதுன்னு. அட போடா அப்படின்னு விட்டுறான். நீ போடான்னு விட்டாலும் நான் முடிஞ்சிடும் சொல்லுது. நமக்கு அதெல்லாம் நம்புகிறோம், புரியுதுங்களா? அதெல்லாம். ஆனால் என்னை விட்டு நோய் போகுங்கிறத நம்புறதில்லை, எனக்கு நன்மை வருங்கிறத நம்புறதும். அது எப்படி வரும், அது எப்படி போகும்? தரித்திரம் போகும், நன்மைகள் நம்ம பக்கம் வரும். அப்போ உலகத்துடைய காரியத்தை அதை நம்ம யோசித்து நம்பிக்கிறோம், ஆனால் பைபிள் காரியத்தை யோசித்து நம்ம மறுத்துறோம். ஒருவேளை நம்ம மறுக்கலைனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துறோம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதான் சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். இந்த உலகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் இயேசுகிட்ட வந்து அவங்க புள்ள, அவர் புள்ள அவர். அல்லேலூயா. அப்போ எத்தனை, நம்ம வீட்டில் தான் 4 பிள்ளைன்னா ஐயோ 4 பிள்ளையாம்மா. இங்கே இருக்கிற இந்தியாவில் மட்டும் 140 கோடி, 140 கோடி பிள்ளைக்கு சோறு போடுவார்.
நமக்கு தான் 4 புள்ளிக்கு சோறு போடுறது என்ன பண்ணுறதுன்னு. ஐயோ 4 புள்ளிக்கா, அது வேறு ஸ்நாக்ஸ் கேட்கும். ஸ்நாக்ஸ் வேறே உனக்கு சோற தின்ட்டு படுமா. அங்கே அப்படி கிடையாது. ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன், டீ கொடுக்குறேன், பிஸ்கட் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், விதவிதமான சாப்பாடை என்ன பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்குறதே இல்லை. என்னைக்காவது உங்கள் பிள்ளைக்கு விதவிதமாக சோறு கொடுன்னு நினச்சிருக்கீங்களா? நினைக்க மாட்டோம். ஏன்னா இருந்தால் செய்ய போகிறோம். எப்பா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு, அப்படி தானே சொல்லுவாங்க அம்மா. இருந்தால் உனக்கு செய்வேன், நீ ஜெபம் பண்ணு. அது சொல்லி எத்தனை பேர் தான் ஜெபம் பண்ணுவேன். இருந்தால் எப்போ தான் கொடுக்குறது. குறையல, நானும் எப்படி சொல்லுவேன் பிள்ளைகிட்ட. அது என்ன நினைக்கும், சின்ன பிள்ளை சொல்லாமல் சொல்லிடுது, என் பிள்ளை கம்முன்னு கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் இதே சொல்லியிருக்கிறார் எப்போ பார்த்தாலும் ஒன்றும் வாங்கி கொடுக்குறது இல்லை. அப்போ ஏன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க முதல்ல. அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நன்மைகள் நம்ம தேடி என்ன பண்ணும் வரும். ஆமாம், என் பிள்ளைகளுக்கு நல்லா நான் சமைச்சு கொடுக்குன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கேற்ற பொருளாதாரம் வரும். தானாக வருது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நாளைக்கு உங்களுக்கு 10,000 வேணும் அப்படின்னு வச்சிங்களேன், வரட்டும், வந்தால் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வராது. வரும், நான் கொடுத்துட்றேன், வரும், நான் கொடுத்துருவேன், வரும், நான் கொடுத்துட்றேன். நாம் என்ன பண்ணுறதுன்னா, யாரு கொடுப்பா, எல்லாம் ஏழை ஜனமாக இருக்குது, யாரும் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி தான் நம்ம மென்டாலிட்டி. ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் அவங்க எப்படி விசுவாசம் வந்துட்டாங்கன்னா, வரும் கொடுத்துருவோம், வரும் கொடுத்துருவோம். இப்போ நீ முன்னாடி கற்றுக்கணும், வரும் நான் செஞ்சிருவேன், வரும் நான் செஞ்சிருவேன். இப்படி நீங்கள் பழக்கப்படுத்தினா பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன தெரியுமா, பழைய ஏற்பாடு என்ன வடிஞ்சிச்சு இல்லையா? எப்போ அந்த ஏழை என்ன நின்று போச்சு, பாத்திரம் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு அந்த காது கேட்குது பாரு, எண்ணெய்க்கு எண்ணெய் காது கேட்டவொடனே நின்றுடுச்சு. போதும் போதெல்லாம் சொல்லலாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நிற்குதுங்க. வழிஞ்சு போய் ஊற்றிட்டு போய் அப்படிலாம் இல்லை, தானாக நிற்குது. ஏன்னா இல்லைங்கிறது அது கேட்டுருச்சு. இப்போ நம்ம வரும்னு சொல்லும்போது வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னு சொல்லும்போது அப்படியே நின்றுடும். நமக்கு என்னன்னா, ஏன் வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேங்குது. இப்போ நானே முன்னெல்லாம் அப்படி தான் யோசிப்பேன். உண்மையே சபை எப்பயே கட்டுக்கலாம் நம்ம சபை. இன்னைக்கு நாம வரும், நாம் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு எண்ணமே கிடையாது. யாருக்காக இல்லை. ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை உருவாக்குறீங்க, பிள்ளைக்காக வாழலைங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை சேர்க்க முடியாது. என்ன பண்ணுறேன், நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்து எல்லாருக்கும் பிள்ளை இருந்துச்சு, பெரும்பாலும் எல்லாருக்கும் பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருந்துச்சு, யாருமே பிள்ளைக்காக தேவனுக்காக தான் வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவத்தில் நம்ம ஊரில் மட்டும்தான் எல்லாம் பிள்ளைக்காகவே வாழ்ந்துட்டு இருக்குது. எப்படியா அந்த பிள்ளைய கரையேற்றிட்டு. அப்போ எல்லா ஜனங்களுமே, நான் தவறாக சொல்ல, நானே என் பிள்ளைகளை உருவாக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என் மனதுக்குள்ளார நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நாமத்து மகிமையாக வாழ்ந்துருக்குன்னா நானும் வாழ்ந்துருப்பேன், என் பிள்ளையும் வாழ்ந்துருக்கும், என் சந்ததியும் வாழ்ந்துருக்கும். சந்ததி வாழணுமா, ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிங்க. சந்ததிகளும் ஆண்டவருக்காக வாழ வைங்க. அப்படி வாழ வைக்கும்போது சந்ததிகள்லாம் வளமாக நலமாக இருந்திருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஆபிரகாம் வரும்போது ஒன்றும் இல்லாமல் வந்தான், ஆனால் ஈசாக்கு ஒன்றும் இல்லாமல் ஆளாக இல்லவே இல்லை. ஈசாக்கு கொஞ்சம் முன்னேறினா, ஆனால் யாக்கோபு அதை காட்டிலும் முன்னேறினான். யாக்கோபு மாத்திரம் இல்லை, அதுக்கு அதன் பிறகு 12 கோத்திரம் இல்லைங்களா? 12 கோத்திரத்தில் அப்புறம் வரும்போது யோசேப்பு இருக்கிறான், டாப்பில் கொண்டு போய் என்ன பண்ணுறான். அப்போ இவங்கெல்லாம் யாருக்காக வாழ்ந்தாங்க, தேவன் தான். ஆண்டவரை தொழுது கொள்வதும், ஆண்டவருக்கு பலி செலுத்துவதும், ஆண்டவர் நம்பி வாழறதும், ஆண்டவரை பற்றி சொல்றதும், இதிலே வாழ்ந்தாங்க. ஒரு சந்ததியும் பயங்கரமாக வாழ்ந்துச்சு. இன்னி வரைக்கும் சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிப்போம். அந்த ஹெல்த் வந்துச்சுன்னா ஆண்டவருக்காக தான். பாருங்க, ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் நமக்காக ஆசீர்வாதத்தை வெயிட் பண்ணி வச்சிருக்கிறார், நம்ம பக்கம் திருப்பும்படியா. நான் வெல்த்தாக தான் இருப்பேன், ஹெல்த்தாக தான் இருப்பேன். ஆமென். கண்டிப்பாக வெல்த்தும் உண்டு, ஹெல்த்து உண்டு. நான் நல்லா வாழ்ந்திருப்பேன். ஆமென். எழுந்திருக்கலாமா?